வேந்தர் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். ஒவ்வொரு வாரம் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. ஜோதிட நேரத்தின் வாயிலாக உங்கள் அனைவரும் வாரம் வாரம் சந்திப்பது புத்துணர்வும் அனுகூலமும் ஏற்படக்கூடிய அமைப்பு. இந்த வாரம் 558வது வாரம். நேயர்கள் கொடுக்கக்கூடிய பேராதரவுகளுக்கு மிக மிக நன்றிகள். நீங்கள் இல்லையேல் இவ்வளோ பெரிய வெற்றிகரமான நிகழ்ச்சி கிடையாது. அதற்கேற்றாற்போல் இந்த நிகழ்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய பாரிவேந்தர் ஐயா அவர்களுக்கும் இளையவேந்தர் அன்பு அண்ணன் SRM ரவி அண்ணன் அவர்களுக்கும் மற்றும் எப்பொழுதும் எங்களுடன் உறுதுணையாக இருக்கக்கூடிய SRM அண்ணனுடைய துணைவியார் அம்மையார் அவர்களுக்கும் தொலைக்காட்சி நிர்வாகத்தினர் CEO மேடம் மற்றும் வேந்தர் டிவியுடைய டைரக்டராக இருக்கக்கூடிய பிரேம், கேமராமேன், டெக்னீஷியன்கள், ஒட்டுமொத்த நிகழ்ச்சிக்கும் ஸ்பான்சர் செய்யக்கூடிய ஸ்பான்சர்தாரர்கள் அவர்களுக்கும் நன்றிகள். இந்த வாரம் 13/7/2026 முதல் 19/7/2026, ஆணி 29 முதல் ஆடி 3. ஆடி மாதம் வந்து விட்டாலே தெரியும், அம்மனுடைய ஆட்டம் ஆரம்பிக்கும். ஒரு ஆடி மாதத்துக்கும் அம்மனின் ஆட்டம் ஆரம்பிக்கும். அம்பாள் என்றாலே சக்தி, அம்பாள் என்றாலே அன்னை, அம்பாள் என்றாலே நம்மளுடன் இருக்கக்கூடிய அத்தனை உயிர், உலகம், பூமி, கடல் அத்தனைக்கும் அம்பாள் தான். அப்பேற்பட்ட அற்புதமான இந்த ஆடி மாதத்தில் உள்ளே நுழைகின்றோம். ஆணி 29லேருந்து ஆடி 3 வரைக்கும் உள்ள நாட்கள். அப்போவே தெரியும் நாம் இது ஆடி மாதத்தில் மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிக்காரர்கள் எப்படி இருக்க வேண்டும், அதற்குண்டான எளிய தெய்வ வழிபாடு முறைகளையும் தான் நான் பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக முதல் ராசி ஆடி மாதத்தில் அன்னையுடன் தகராறு வைத்து கொள்ளக்கூடாது. அன்னைக்கும் உங்களுக்கும் தகராறு இருந்தாலும் சமாதான வெள்ளை கொடியெல்லாம் நீங்கள் தான் காட்ட வேண்டும். இரத்தத்தில் பரவக்கூடிய தொற்றுநோய் உபத்திரத்தில் அதீத கவனமாக இருக்க வேண்டும். அங்காளம்மன், குலதெய்வமான அங்காளம்மனை மானதீர்க்காக பிரார்த்தனை செய்து கொள்வதும், அங்காளம்மனை நினைத்து மற்ற தெய்வத்துக்கு வழிபாடு செய்வதும் மேஷத்துக்கு இந்த ஆடி மாதத்தில் நன்மைகளும் அனுகூலமும் காணப்படும். மேஷராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக நிறைய தெய்வ காரியங்களுக்கு ஈடுபாடு ஏற்படும். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு எல்லா டென்ஷனும் ஏற கட்டிட்டு முடிந்தால் 4ஆம் மாதம் சந்திரன் கடகத்தில் சூரியன் வரக்கூடிய மாதம்தான் ஆடி மாதம். அசைவத்தை டக்கென்று நிறுத்திவிட்டு சைவத்துக்கு மாறுங்கள். இல்லை என்றால் திங்கட்கிழமையாவது அசைவத்தை தவிர்த்து கொள்ளுங்கள். ஆடி மாதம் மட்டும், உங்களை மற்ற நாளிலெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். ஒரு மாதம் முழுவதும் என்னால் இருக்க முடியும் செல்வி என்றால் இருந்து பாருங்கள். நிறைய சக்ஸஸ்ஃபுல்லான அமைப்பு, நிறைய நல்லது நடக்கும். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு எல்லாவற்றிலும் கவனமாக விட்டு கொடுத்து போய்விடுங்கள். நிறைய நல்லது நடக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி ரிஷபராசி. ரிஷபராசிக்காரர்களுக்கு வயிறு சம்பந்தப்பட்ட விஷயம். மகாலட்சுமி கும்பிடுவது, மகாலட்சுமி தான் லக்ஷ்மி ஸ்தோத்திரத்தை கேட்பது. ஆடி மாதம் முழுவதும் எல்லாமே சக்ஸஸ் ஆகும். குடும்பம் சக்ஸஸ் ஆகும், தாய் வழி உறவு சக்ஸஸ் ஆகும், தந்தை வழி உறவு சக்ஸஸ் ஆகும், லாபம் ஏற்படும், அசையாமசையா பொருள் சேர்க்கை ஏற்படும், தொழிலில் அற்புதமான மாற்றங்கள் ஏற்படும். ஆடி மாதத்தில் பூமி பூஜை போடுற அளவுக்கு வரும். வண்டி வாகனம் மாற்றங்கள் வரும். உள்ளூர் பயணம், வெளியூர் பயணம், கடல் கடந்த பயணம், தொழில் நிமித்தமான பயணம், ப்ரமோஷன் வருது, இன்க்ரிமெண்ட் வருது. ரொம்ப நாளுக்கு முன்னாடி பேப்பர் போட்டு வச்சுட்டு வேலைக்காக கேட்டிருந்தால் அந்த இடத்துல கிளியரன்ஸ் ஆகிறது. எல்லாமே யாருக்கு வரும்? ரிஷபராசிக்காரர்களுக்கு வரும். ஆச்சரியமாக இருக்கும். பெரிய சக்ஸஸ் ஏற்படும். தனிப்பட்ட செல்வாக்கு கூடும். இழுபறியாக இருந்த நிறைய விஷயங்கள் மாறுவது உங்களுக்கும் உங்கள் சார்ந்தவர்களுக்கும் அனுகூலங்கள் ஏற்படும். என்ன வேணும் இதோட ரிஷபத்துக்கு? ஸோ நிறைய நல்லது நடக்கக்கூடிய மாதம் ரிஷபம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி யார்? மிதுனம். படபடப்பு மட்டும் பார்த்துக்கணும். வாராகி வழிபாடு, எந்த அம்மனை பண்ணாலும் வாராகியை நினச்சி கும்பிடு. வாராகி மந்திரங்களே கேளு.
யோக பலத்தை அதிகமாக பெற்றுத்தரும். யாருக்கு? மிதுனத்திற்கு. பிள்ளைகள் விஷயத்தில் மட்டும் கோபதாபம் வேண்டாம். பழைய கடன்கள் பைசல் ஆகிறது, தேக ஆரோக்கியத்தில் ரொம்ப நாளாக தொந்தரவு இருந்த ஒரு அமைப்பு, சர்ஜரி, மற்ற விஷயம்லாம் சரி பண்ணிக்கிறது. வாக்குவாதத்தில் மட்டும் ஈடுபடக்கூடாது. வார்த்தைகள்லாம் அனுகூலம் ஏற்படும். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு நிச்சயம் ஒரு நல்லது நடக்கும். வண்டி வாகனம் மாற்றங்கள் ஏற்படும். எதிர்பார்க்காத இடத்துலேருந்து நல்ல செய்தி கிடைக்கும். இழுபறியாக இருந்த கஷ்டங்கள் போகும். உத்தியோகத்தில் ஏற்றம், வியாபாரத்தில் ஏற்றம், தொழிலில் ஏற்றம். வேறு என்ன வேணும்? டக்கு டக்கு டக்குன்னு நல்லது நடக்கும். ஒரே ஹாப்பியாக இருப்பீங்க. திட்டுறது, கத்துறது, ஃபோனில் யாராவது ஏதாவது அதை அனுப்புகிறேன், பின் நம்பர் அனுப்புகிறேன், இதை நம்பர் அனுப்புகிறேன், அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணியெல்லாம் மாட்டிக்காதீங்க. சைபருக்கு தொந்தரவுலாம் இருக்குமா மிதனத்துக்கு? வார்த்தைகளால் தொந்தரவு வரும். கவனமாக இருங்க. எதுவாக இருந்தாலும் ஃபோனில் ஏதாவது ஒரு விசேஷம் வந்தால், ஒரு விஷயம் வந்தால் உஷாராயிடும். அடுத்தது கடகம். கடகத்துக்கு நரம்பு சம்மந்தப்பட்ட உபத்திரம் மிக மிக கவனமாக பார்த்துக்கணும். ப்ரெஷர் ஏறக்கூடாது, லோ பிபி ஆகக்கூடாது. கடகத்துக்கு அரசு துறையில் தேவையில்லாத தொந்தரவுகள் வரும். ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். கடகராசி யார் இப்போது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும்? விஜய் சார் தான். ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணுமா இந்த மாதம், ஆடி மாதத்து. அதே போல் எப்போயுமே துர்க்கை வழிபாடு தான் ரொம்ப நல்லது. உடன் இருப்பவர்கள் விஷயத்தில் அதீத கவனம், உத்தியோகத்தில் கவனம், மேலதிகாரிகள் கவனம், தன்னுடன் இருப்பவர்களே தேவையில்லாத குழப்பங்கள், தன் கீழே இருப்பவர்கள் எல்லோரும் இருப்பவர்கள். ஏதோ விஜய் சாருக்கு சொல்கிற மாதிரி நினச்சக்கூடாது, உங்களுக்கு தான் அது. சுருங்கி கொள்ளணும். 3 குரங்கு பொம்மை போல் இருக்க வேண்டும். நம்மளை சுற்றி என்ன நடக்கிறது என்று கவனமாக இருக்க வேண்டும். தேவையில்லாத ஒரு வம்பு கடகத்துக்கு ஆடி மாதத்தில் கண்டிப்பாக ஏற்படும். எல்லா வருஷமும் ஏற்படும், இந்த வருஷம்னு இல்லை. சூரியன் உங்கள் ராசிக்கு வந்திருப்பதனால், 2ஆம் அதிபதி உங்கள் ராசியில் இருப்பதனால், உடன் குரு இருப்பதனால், இடமாற்றம், தொழில் மாற்றம், உத்தியோக மாற்றம், படிப்பு மாற்றம், பயணங்கள் மாற்றம், ஆன்மீக மாற்றம் எல்லாம் ஏற்படும். தேக ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். முதுகு, கழுத்து, நரம்பெல்லாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி யார்? சிம்மம். நிறைய விரயம் ஏற்படும். உத்தியோகத்தில், தொழிலில், இதெல்லாத்தில் பதட்டம் இல்லாமல் இருங்க. நிறைய பதட்டம் வச்சுக்கினீங்கன்னா வேலைக்கு ஆகாது. யாருக்கு? சிம்மத்துக்கு. பொறுமையாக இருக்க இருக்க நிறைய நல்லது நடக்கும். தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக, வியாபார ரீதியாக, படிப்பு ரீதியாக ஆவேசப்பட்டு எல்லாம் பண்ணிங்கன்னா விரயமாயிடும். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவுலாம் புதுப்பிச்சுக்குங்க. தாயார், தந்தையார்லாம் உங்களுக்கு நல்லது நிறைய பண்ணக்கூடிய காலகட்டம். கடனை நினச்சே யோசிக்காதீங்க, அதுக்கு ஒரு விடிவு வரும், தீர்வு வரும். அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய சனி வக்கர சனியாக இருப்பதனால் குடும்பத்தில் உடைய உறவுகள் தேவையில்லாத குழப்பத்தை ஏற்படுத்துவார்கள். கணவன்மார் உறவுகள் ஜாக்கிரதையாக இருக்கும், பார்த்துக்கணும். காதல் அமைப்பில் அனுகூலங்கள் காணப்படும். திருமண உறவுகளில் தான் பாதிப்புகள் காணப்படும். அதீத கவனம், டிஃப்ரென்ஸ் புரிஞ்சுக்க. சிம்மத்திற்கு ரொம்ப கவனம். சூழினியாக நினைத்து எல்லா தெய்வத்தையும் வழிபாடு பண்ணுறது, அலர்ஜி பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கன்னியா ராசிக்காரர்கள். பிரித்திங்கராவை நினைத்து வழிபாடு பண்ணுவது, ஜாயின்ட் பெயின்ஸை பார்த்துக்கொள்வது, லாபம், சந்தோஷம், அனுகூலம், தைரியம், தன்னம்பிக்கை, பிள்ளைகள் விஷயம், குடும்ப விஷயம், துணை அல்லது துணைவியார் விஷயம், குடும்பத்துக்கு தேவையான பொருள் சேர்க்கை ஏற்படுவது, வெளியிடத்தில் காணப்பட்ட அந்த சிக்கல்கள் தீருவது, உத்தியோகத்தில் அனுகூலங்கள் காணப்படுவது, வியாபாரத்தில் இருந்த சிக்கல்கள் தீர்வது, நீண்ட நாள் தடைகள் தவிடுபடி ஆக்கிறது, அற்புதமும் ஆனந்தமும் பேரானந்தமும் ஏற்படக்கூடிய காலகட்டம். ஏற்றத்தின் அளவு பன்மடங்காக உயரக்கூடிய காலகட்டம். தொழில் ரீதியாக இருந்த சங்கடங்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். வியாபாரத்தில் இந்த சங்கடங்கள்லாம் பரிபூர்ணமாக நிவர்த்தி ஏற்படும். இதெல்லாம் யாருக்கு?
நீங்கள் தான் சொல்லணும். கன்னிக்கு ப்ரமோஷன் தடைகள் நீங்கும், பணவரவு வரும். எதிர்பார்க்காத அற்புதங்களும் ஆனந்தங்களும் பேரானந்தங்களும் ஏற்படக்கூடிய காலகட்டத்துக்கு ஏற்றவாறு உங்கள் வாழ்க்கையும் சந்தோஷத்தையும் மாற்றிக்கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். வயிறு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கவனமாக இருப்பதும், செவ்வாய்க்கிழமையில் அம்பாள் வழிபாடு, அம்பாளுக்கு உண்டான கைங்கரியங்கள் செய்வது, அம்பாளுக்கு அன்னதானங்கள் செய்வது, கூழ் ஊற்றுற இடத்தில் உங்களால் முடிந்த கைங்கரியங்கள் செய்வதெல்லாம் செய்யும். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் துலாத்திற்கு ஏற்றங்கள் ஏற்படும். புது தொழில் கிடைக்கும், புது உத்தியோகம் கிடைக்கும், புது வியாபாரம் கிடைக்கும். பணத்தில் இருந்த சங்கடங்கள் ஏற்படும், புதிய முதலாளிகள் கிடைப்பார்கள். மேலதிகாரிகளுக்கும் உங்களுக்கும் இருந்த கஷ்டங்கள் தீரும். வியாபாரத்தில் யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் யார்? துலா ராசிக்காரர்கள். கொடுத்த வாக்கை குடும்பத்தில் காப்பாற்றுவது, தாய் வழி உறவில் காப்பாற்றுவது, தந்தை வழி உறவில் காப்பாற்றுவது, ஏற்றங்கள் ஏற்படுவதெல்லாம் காணப்படும். செல்வாக்குகள் கூடுவதை கண்கூடாக பார்க்கலாம். வியாபாரத்தில் இருந்த சிக்கல்கள் எல்லாம் தீரும். துலா ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். இயற்கையாக இருந்த பலவிதமான கஷ்டங்களும் நஷ்டங்களும் சங்கடங்களும் பரிபூர்ணமாக நிவர்த்திடும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி யார்? விருச்சகம். விருச்சக ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக எல்லா விதத்தில் நன்மைகள் காணப்பட்டாலும் புதன்கிழமை மட்டும் பெருமாள் தாயார் வழிபாடு மிக முக்கியம். தாயார் மகாலட்சுமி வழிபாடு, மகாலட்சுமிக்கு தாமரை கொடுப்பது, தந்தையார் தாயார் உடல்நிலையை பார்த்துக்கொள்வது, ரத்தத்தில் பரவக்கூடிய தொற்று நோய்கள், பிபி, சுகர், கொலஸ்ட்ரால் பார்த்துக்கொள்வது, லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட் எடுத்துக்கொள்வது, கிட்னி ஃபங்க்ஷன் டெஸ்ட் எடுத்துக்கொள்வது. ஒரு மாதிரி அசம்பந்தாக இருக்கிறது, ஒரு மாதிரி சோம்பலாக இருக்கிறதெல்லாம் விட்டுவிடுங்கள். விருச்சகத்துக்கு யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரங்க. துணை அல்லது துணைவியார் விஷயத்தில் மட்டும் வாக்குவாதங்கள் வேண்டாம். துணை அல்லது துணைவியார் விஷயத்தில் மட்டும் சங்கடங்கள் வேண்டாம். தொழில் ரீதியாக காணப்பட்ட இந்த கஷ்டங்கள் பரிபூர்ண நிவர்த்தி. எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி. இழுபறியாக இருந்த சிக்கல்கள் தீர்வது. யோக பலத்தை அதிகமாக பெறுவது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஏற்படும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இழுபறியாக இருந்த சங்கடங்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். அக்கம் பக்கத்தில் மட்டும் வாக்குவாதங்கள் வேண்டாம். பயணங்களில் புதிய அறிமுகத்தில் கவனம். வங்கிகளில் போயிட்டு வருபவர்கள் அதிக எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். விலை உயர்ந்த பொருட்களை கையாளக்கூடியவர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி தனுசு. காது, மூக்கு, தொண்டை அதீத கவனம். மன அழுத்தம் கூடாமல் இருப்பது நன்மை. கண் டெஸ்ட் பண்ணிக்கணுமா? கண்டிப்பாக உங்களுக்கும் என்னது முக்கியம்? நரசிம்மருக்கு இருந்தாலும் லக்ஷ்மி நரசிம்மர் வழிபடும். லக்ஷ்மியுடன் இருக்கக்கூடிய லக்ஷ்மியரை வழிபடும். பெருமாளுடன் இருக்கக்கூடிய தாயாரை வழிபாடு செய்வது. தான் உண்டு தன் வேலை உண்டு. சட்டத்துக்கு புறமானவர்கள் நிழல் கூட அண்டாமல் பாதுகாத்து கொள்ள வேண்டும். அதே சமயம் கொடுத்த வாக்கிய குடும்பத்திலும் வெளிவட்டாத்திலும் காப்பாற்றக்கூடிய இனிமையான சூழ்நிலை, சுபவிரயங்கள், சுப பிராப்தங்கள், அசைய பொருள் சேர்க்கை, தொழில் ரீதியாக ஆனந்தம், பேரானந்தத்தை பெறக்கூடிய அமைப்பு. உத்தியோகத்திலும் வியாபாரத்திலும் இருந்த சங்கடங்கள் பரிபூர்ண நிவர்த்தி. தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு மேன்மையடையும். விடுபட்ட அம்பாள் தெய்வ வழிபாடுகள் எல்லாம் நிவர்த்தி கேட்டு கடல் கடந்து தொலைதூரம் 500 கிலோமீட்டருக்கு டிஸ்டன்ஸ் இருந்தாலும் ஃப்ளைட்டில் போயிட்டு உடனடியாக தரிசனம் பார்த்துட்டு வரக்கூடிய பிராப்தம் ஏற்படும். பணவரவு ஏற்படும். கடன் அமைப்பெல்லாம் தீர்வது கண்கூடாக பார்க்கலாம். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசி யார்? தனுசு ராசி. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி யார்? மகர ராசி. கழிவு பாதையில் அதீத கவனமாக இருக்க வேண்டும். சிவனையும் பார்வதியும் கும்பிட நன்மைகள் ஏற்படும். குடும்பத்தில் அந்யோன்ய குறைபாடு இல்லாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும். துணை அல்லது துணைவியார் விஷயத்தில் விட்டுக் கொடுக்க வேண்டும். வெள்ளை கொடி காட்ட வேண்டும். வெள்ளை பெட்ஷீட்டை சுற்றி கொள்ள வேண்டும். மகர ராசிக்காரர்களுக்கு வெளியிடத்திலோ, தொழிலிலோ, உத்தியோகத்திலோ, வியாபாரத்திலோ, படிப்பு சம்பந்தப்பட்டத்திலோ தேவையில்லாத பதட்டங்கள் படிப்படியாக குறைய வேண்டும். வெளியிடம், தொழில், உத்தியோகம், வியாபாரமெல்லாம் டக்கு டக்குன்னு நடக்கும். செல்வாக்குகள் கூடக்கூடிய காலகட்டம். இழுபறியாக இருந்த சிக்கல்கள் தீர்வும். தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படும். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள்.
தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு ஏற்றத்தையும் நம்பிக்கையும் ஏற்படும். உத்தியோக ரீதியாக இருந்த சங்கடங்கள் தீரும். புதிய நம்பிக்கைக்கு ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான காலகட்டம். தாய் வழியில் இருந்த சங்கடங்கள் தீர்வதே மனதில் ஒரு ஆனந்தமும் பேரானந்தமும் ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். உத்தியோகம், தொழில், வியாபாரம், நம்பிக்கை, அனுகூலம் பெரிய ஆபத்திலிருந்து பாதுகாப்பை ஏற்படுத்தும். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இந்த சங்கடங்கள் எல்லாம் நிவர்த்தி. கண்டிப்பாக நல்லது நடக்கும். பயணங்கள் சமயத்தில் ஆணாக இருந்தால் பெண்கள், பெண்களாக இருந்தால் ஆண்கள் விஷயத்தில் கவனம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கும்பம். முதுகு தண்டுவிடும். கணபதியும் அம்பாலையும் வழிபாடு செய்வது நன்மை தரும். தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக, வியாபார ரீதியாக, வழக்குகள் ரீதியாக வெற்றிகளை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம். செல்வாக்குகள் கூடுவது கண்கூடாக பார்க்கலாம். தொழிலில் இருந்த நீண்ட நாள் கஷ்டங்கள் தீரும். புது தொழில் மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். வியாபாரத்திலும், தொழிலிலும், உத்தியோகத்திலும் பெரும் செல்வாக்கை பெறுவீர்கள். இழுபறியாக இருந்த சிக்கலெல்லாம் தீர்வது கும்பத்திற்கு யோக பலத்தை பெற்றுத்தரும். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு பெரிய அனுகூலத்தையும் பெரிய சந்தோஷத்தையும் ஏற்படுத்தும். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருந்த சங்கடங்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். செல்வாக்கை கூடக்கூடிய காலகட்டத்துக்கு ஏற்றவாறு கும்பராசிக்காரர்களுக்கு தனிப்பட்ட அமைப்பு, தனிப்பட்ட யோக பலங்கள் எல்லாம் கிடைக்கும். நீண்ட நாட்களாக இருந்த சங்கடங்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். இழுபறியாக இருந்த சிக்கல்கள் தீரும். புதிய முயற்சி ஏற்படும். பெரும் பணவரவு ஏற்படுவதற்கு உண்டான சாத்தியக்கூறு. தேகாரோக்கியத்தில் அதீத கவனம். முதுகு சம்பந்தப்பட்டது, வழுக்கலான இடங்கள் எல்லா விஷயத்திலும் கவனமாக கும்பராசிக்காரர்கள் இருப்பது இந்த காலகட்டத்திற்கு மிக மிக நன்மை ஏற்படுத்தி தரும். எதிரிகள் பலம் வாய்ந்தவர்களாக இருப்பதனால் எதிரிகளை அண்டர் எஸ்டிமேட் படுவது கும்பத்திற்கு சிக்கல். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மீன ராசிக்காரர்கள். சுவாச கோளாறு, அலர்ஜி, வயிறு சம்பந்தப்பட்ட பிள்ளைகளுடைய விஷயத்தில் பூத கண்ணாடி ஆராய்ச்சி, பிள்ளைகள் வண்டி வாகனத்தில் அதீத கவனமாக இருப்பது, குலதெய்வமாக நினைத்து எல்லா அம்பலையும் வழிபாடு பண்ணுவது, குலதெய்வ மூர்த்தியை நினைத்து எல்லா தெய்வத்தையும் வழிபாடு பண்ணுவது நன்மை தரும். அபிராமி அந்தாதியிலுடைய 40வது பாடல், 75வது பாடல் அடிக்கடிக்கு படிக்கக்கூடிய ராசிக்காரர்களாக மீன ராசிக்காரர்கள் இந்த ஆடி மாதத்தில் இருப்பது எல்லா வருஷமும் நன்மை தரும். கர்ப்பஸ்திரீகள் அதீத கவனமாக இருப்பது இந்த காலகட்டத்தில் முக்கியம். அபிராமி தான் உங்களை காப்பாற்றுவார். முடிந்தால் குலதெய்வத்திற்கு போயிட்டு வருவதும், திருக்கடையூருக்கு சென்று விட்டு வருவதும் யோகத்தையும் நம்பிக்கையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தும். வியாபாரத்தில் அந்த பிரச்சனைகள் பரிபூர்ண நிவர்த்தி. தனிப்பட்ட செல்வாக்கு ஏற்படும். உத்தியோக ரீதியாக இருந்த சங்கடங்கள் தீரும். தொழிலில் அற்புதமான மாற்றங்கள் ஏற்படும். தனிப்பட்ட யோகம், தனிப்பட்ட செல்வாக்கு, தனிப்பட்ட வியாபாரம், எதிர்பார்க்காத நன்மைகள், இழுபறியாக இருந்த சிக்கல்கள், உத்தியோகம் ரீதியாக, தொழில் ரீதியாக, வியாபார ரீதியாக எல்லாவற்றிலும் தனிப்பட்ட யோகத்தையும் நம்பிக்கையும் நீங்கள் நினைக்காத அளவுக்கு கிடைக்கக்கூடிய ராசி மீன ராசிக்காரர்கள் இந்த ஆடி மாதத்தில். இதுவரை மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிக்காரர்களுக்கு ஆடி மாதத்தில் உண்டான பலன்களும் இதற்குண்டான எளிய தெய்வ வழிபாடு முறைகளையும் பார்த்தோம். இந்த தெய்வ வழிபாடு முறைகளை செய்வதன் மூலியமாக இந்த ஆடி மாதத்தை சந்தோஷமாக கழிப்பதற்கு தெய்வத்தினுடைய உறுதுணை இருக்கும்.